கடவுளுடைய இரக்கம் இயேசு வழியாக பொங்கி வழிகிறது. அவர் இங்கே மனிதனாக பிறந்து போதித்த பொழுது, புதுமைகள் செய்த பொழுது இரக்கம் மன்னிப்பை மக்கள் பலனாக பெற்றுக்கொண்டார்கள். அவரது பாடுகள் மரணம் உயிர்ப்புக்கு பிறகு திருச்சபையின் வழியாக, திரு அருட்சாதனங்கள் வழியாக அந்த இரக்கமும் மன்னிப்பும் மக்களுக்கு கொடையாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆயினல்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததனால் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இயேசு பற்றி இன்றைய நற்செய்தி சொல்கிறது. இந்த கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இன்றைக்கு கொடையாக கொடுப்பவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். தனிப்பட்ட வாழ்விலே நாம் இருக்கலாம். குருக்கள் வழியாக, திரு அருட்சாதனங்கள் வழியாகவும் அது கொடையாக தரப்படுகிறது. ஆதலால் தான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு மிகுதியான வேலையாட்களை அனுப்பும்படி மன்றாடுங்கள் என்கிறார். மன்றாடுவோம். பிள்ளைகளுக்கு குருவாக வேண்டும், துறவியாக வேண்டும் என்று சொல்லி வளர்ப்போம். குருத்துவம், துறவரம் இதன் வழியாக கடவுளுக்குரிய வாழ்விலே குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை மறக்க வேண்டாம். வேண்டிக் கொள்வோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக.